இதே அவங்க அப்பா சிஎம் இருந்தாருன்னா இப்போ இவங்க வந்து கம்மன் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? கைது பண்ண தான் செய்வாங்க இவங்களா இருந்தாலும். ஒரு சிஎம்மாக இருக்கிறவர்கிட்ட எப்படி பேசணும், ஏதா பேசணும்னு தெரிஞ்சு பேசணும். ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு, அவருக்கு உண்டான தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசணும். அதை வந்து தரக்குறைவாக தேவையில்லாத வார்த்தையெல்லாம் கொச்சை பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. யாராக இருந்தாலும் தான் சரி, ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு அவங்கவுங்களுக்கு ஒரு தனி இது இருக்குது, அது பிரகாரம் நடக்கணும். அதை விட்டு திரிஷாவை பற்றி பேசுறது, ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுறது, எதிர்கட்சி தலைவர்னா அவருக்கு என்னென்ன அந்தஸ்துன்னா அதை மட்டும் பார்த்துன்னு போகணும். தேவையில்லாதெல்லாம் பேசினாக்கா கைது பண்ண தான் செய்வாங்க. சரிங்களா? ஒரு சிஎம்ஐ பற்றி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை பற்றி பேசினாக்கா அது எப்படி ஜனநாயக விரோதமாகும்? இப்போ நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? இப்போ இதுவே நீங்கள் சிஎம்மாக இருந்தால் இப்போ கம்முன்னு விட்டுருவீங்களா? இப்போ இந்த மாதிரிலாம் பேசினாக்கா நடவடிக்கை எடுப்பீங்கள்ல? அது மாதிரி தான் எடுக்க தான் செய்வாங்க. அதுக்கு வந்து ஜனநாயக விரோதன்றதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு வார்த்தை அது. ஏங்க, அதாவது அப்படிலாம் கிடையாதுங்க. அவருக்கு வந்து எல்லாரையும் பழி வாங்கணும்னு அவருக்கு ஒன்றும் நோக்கம் கிடையாதுங்க. அவரோட வேலையை அவர் கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. அதை விட்டுட்டு நீங்கள் போய் அவர் நோண்டி நின்றாக்கா, அப்போ அதை தேவையில்லாத பேசி நின்றாக்கா கம்முன்னு நின்று வேடிக்கை பார்ப்பாங்க? சொல்லுங்கள். பண்ண தான் செய்வாங்க. பதவி போனது அவங்களால தாங்கிக்க முடியல, அதனால் வாய்க்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 1967 இவங்க ஆட்சி தான் இருந்து மாற்றி இவங்க இல்லாட்டா அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இவன் அண்ணன் அவன் தம்பி இவன் பண்ணுற ஊழல் மாற்றி அவன் பண்ண மணல் கொள்ளை, கிரானைட் கொள்ளை, லொட்டு லொஸ்கர். இந்த விஜய் வந்த உடனே அவங்களால எல்லாம் ஜீரணிக்க முடியல, அதனால் அது வாய்க்கு வந்தாப்புல பேசுகிறாங்க. இவங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாது. இப்போ விஜய் கரெக்டாக அவங்கள கட்டம் கட்டி ஓரமாக உட்காந்து வச்சுட்டாரு. அவங்களால தாங்க முடியல, அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண்ணுகள் பற்றி ஒன்றும் அப்படி பேசப்பாரு மெயின் திங். ஸோ அட்லீஸ்ட் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும். அண்ட் மோரோவர் அவள் ஒரு ரினவுண்ட் ஆக்ட்ரஸ். ஸோ கொஞ்சம் அந்த சொல்லக்கூடாது, பாலிடிக்ஸ் வந்து பர்சனலாக எடுத்துருப்பாரு. அதை நான் சொல்ல முடியும். ஆனால் தே வில் டேக் ரிவெஞ்ச். அந்த மாதிரி நடக்கும் எப்போ பாலிடிக்ஸில் அதான் நடக்கும் மெயின் திங். ஸோ இவக்கு அந்த பாப்புலாரிட்டி வேணும். ஸோ எப்படியோ அந்த நியூஸில் வரணும். ஸோ இது மாதிரி ஒரு அட்டாக் பண்ணுறான், விச் இஸ் ஐ திங்க் ஸோ இட்ஸ் நாட் ரைட் ஃபார் டு put any woman on like this. And இது மாதிரி assassination பண்ணுவார். நார்மலாக ஓகே நீங்கள் ரைவல்ரி இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக வே ஆஃப் அப்ரோச் பண்ணலாம், பட் நாட் திஸ் வே தட் அவளை கீழே வீழ்த்திட்டு யூ ஆர் புட்டிங் ஆல்சோ இன் அ பெட்டர் பொசிஷன். அந்த மாதிரி இருக்க பாரு. அது நான் ஆல்சோ அப்சல்யூட் அது மாதிரி தான். நிறைய கேட்டால் லேடிஸை பர்சனல் லைஃப் பற்றி சொல்லக்கூடாது. என்னடா எல்லாருக்கும் எல்லாம் சம் வீக் பாயிண்ட் இருக்கும், அதை எடுத்து சொல்ல பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது. இல்லை, என் கையில் வந்து நான் வந்து ஒரு காமெடியாக பார்க்குறேன் அப்படின்ற இல்லை. இதுக்கு என்ன பர்சனல் எப்படி காமெடி ஆகும் இல்லையா? நம்ம மதர் பற்றி நம்ம சிஸ்டரை பற்றி சொன்னால் நம்மளை அக்செப்ட் பண்ணுவோமா இல்லையா? சப்போஸ் மை ஒய்ஃப் ஆர் யுவர் ஒய்ஃப் யுவர் மதர் சொன்னால் அக்செப்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தானே எல்லோரும் இல்லையா? பொலிட்டிக்கலாக நீங்கள் இப்போ பாலிசி வைஸ் என்ன வேணால் யூ கேன் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கோ, பட் அந்த பர்சனல் லெவல் இண்டிவிஜுவலோட அட்டாக் பண்ணுற சரியில்லை. இப்போ இது பண்ணுறால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மோடி சொல்ல மோடியோட அம்மையெல்லாம் பேசுகிறாங்க, அது ரைட்டா இல்லையா? ரைட்டல்ல இல்லையா? மோடியை பற்றி கூட ஓகே, பட் மோடியோட அம்மையை பற்றியும் இந்த டெல்லியிலலாம் பண்ணுறான், தட் இஸ் ராங். ஏன்னா நம்ம ட்ரெடிஷன், நம்ம சனாதன தலைவராக லேடிஸ் ஷுட் பி ரெஸ்பெக்டட். ஏன்னா பெண்களுக்கு முதலிடம் கொடுக்கணும், பெண்களை பற்றி தவறாக பேசணும், அது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்குது. அவர் வாயை தந்த அவர் பேசாமல் வந்து அவர் கைது பண்ண போகிறாங்க, தப்பு யார் பண்ணாலும் தப்பு தானே. ஆனால் இது வந்து ஒரு அடக்குமுறை, டிவிக்கு வந்து வேணுனே எங்களை பழி வாங்குதுன்னு சொல்கிறாங்களே திமுக தரப்புலேருந்து. தப்பு பண்ணாமல் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? தப்பு பண்ணால் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். நீங்கள் ஒன்று சொன்னால் தானே, நீங்கள் பேசுறது கரெக்டாக பேசியிருந்தால் அவங்க நடவடிக்கை போகிறாங்க. உள்ளபடி நீங்கள் பேசணும், அதை விட்டு மற்ற விஷயம்லாம் பேசியிருந்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க தான் செய்வோம். அது நானாக இருந்தாலும் நடவடிக்கை தான் செய்வோம். நாயன்றது எல்லாருக்கும் பொதுவானது. யார் பேசினா தப்பு தானே. தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிக்கணும்ல. இவர் பேசாமல் இருந்தால் இவர்கிட்டே வர போகிறாங்க. இத்தனை வருஷம் எவ்வளோ நாட்டில் எவ்வளோ நடந்திருக்கு. இன்றைக்கி பெண்கள் விஷயத்தில் இந்த டிவிக்கையில் ஊக்கம் கொடுக்குறாங்க. அது யாராக இருந்தாலும், அவங்க கட்சிக்காரங்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. பொதுமக்கள் இது பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. தப்பு தான்.